இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு இது போல் நம்ம கார பிடி கொழுக்கட்டை வந்து சூப்பராக செய்யலாங்க. இட்லி புழுங்கலரிசி இருந்தால் போதுங்க. பாருங்கள், இது போல் நம்மளுக்கு இட்லி புழுங்கலரிசியும் நல்லா ஊற வச்சுட்டு இட்லி புழுங்கரிசியும் தேங்காயும் இருந்தால் போதுங்க. சூப்பராக நம்ம இனிப்பு கொழுக்கட்டை பூர்ண கொழுக்கட்டை செய்யறது கூடவே வந்து இது போல் நம்ம கார கொழுக்கட்டையும் ரொம்ப ஈஸியாக செஞ்சு வந்து சாமிக்கு நெய்வேத்தியமாக பிரசாதமாக படிச்சுட்டு ரெண்டையும் சேர்த்து வந்து நம்ம கொடுக்கலாங்க குழந்தைகளுக்கு. பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு பர்ஃபெக்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப பஞ்சு போல் வாயில் வச்சாலே கரைஞ்சிறது போல் அவ்வளோ டேஸ்ட்டாக பாருங்கள். சூப்பராக நம்மளுக்கு அவ்வளோ சாஃப்டாக வந்து உதுரியாக உதுத்துனாலே நம்மளுக்கு அப்படியே உதிர்ந்து போயிருங்க. இட்லி உப்புமா ஊற்றுற போல் அவ்வளோ ஈஸியாக வந்து அவ்வளோ சாஃப்டாக வாயில் வச்சாலே பல்லில்லாதவங்க கூட கரைஞ்சி போகிற அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு இந்த கொழுக்கட்டை இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ லிங்க் வந்து நான் இது கூட கொடுத்துருக்குறேங்க. நீங்களும் பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இது கூட நம்ம மேட்சிங்காக தேங்காய் சட்னியும் சேர்த்து சாப்பிட்லாங்க. தொட்டுக்கறக்கு எதுவுமே வேண்டியது இல்லைங்க, வெறுமனமே சாப்பிட்லாங்க. இருந்தாலும் இது போல் தேங்காய் சட்னி சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப பர்ஃபெக்டான மேட்சிங்காக இருக்குங்க. இதுக்கு வேறு எதுவுமே வேண்டியது இல்லைங்க. இதுக்கு நம்ம பிரசாதமாக மட்டும் தான் செஞ்சு படைச்சி வழிபடணும் அப்படின்லாம் இல்லைங்க. இது நம்ம வெறுமனே இருக்கிற நாட்களில் வந்து டிஃபனாகவும் செஞ்சு சாப்பிட்லாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பண்டமாக இருக்குங்க இது. நைட் டிஃபனுக்கு, காலையில் டிஃபனுக்கு, நம்ம லஞ்ச் பாக்ஸு கூட இதை கொடுத்து அனுப்பலாங்க. எந்த டைமில் வேணால் இது சாப்பிட்லாங்க. இது போலயே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க.